ஸோ இது வந்து ரொம்ப எல்லாராலையுமே ரெக்வஸ்டட் வீடியோ. எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஹோட்டல் பண்ணுங்கள், இங்கே இந்த இடத்துல நல்லா இருக்கும், எனக்கு வந்து இந்த ஹோட்டல் எப்படி இருக்கும்னு தெரியாது, இங்கே கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ தான் இது. என்னென்னா நம்ம ஆர்மனேரி ரம்மா ஹோட்டலில் தான் நான் இப்போ இருக்கேன், திருச்செந்தூர் ரோட்டில் இருக்கிற ஹோட்டலில். ஸோ இங்கே வந்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் வந்து சாப்பிட போய் வைக்க நான் சாப்பிட்டது கிடையாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க இந்த ரம்மா ஹோட்டலில் எங்களுக்கு ஒரு வ்ளாக் பண்ணி போடுங்க அப்படின்ட்டு. ஸோ உங்கள் ஆசையை நிறைவேற்றணும் இல்லையா, அதுக்காக தான் இங்கே ஒரு வேலையாக நான் வந்திருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி இங்கே வந்தாச்சு. இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம், உள்ளே போய் உட்காந்துட்டு என்ன டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க உள்ளே போகிறோம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட சைடு இருக்கு. அந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஃபேமிலியாக வந்தாங்கன்னா அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அங்கே இடம் இருக்கு. அண்ட் தென் இங்கே வந்து சும்மா பசங்க எல்லாரும் வந்தாங்க அப்படின்னா இங்கேயும் உட்காருக்காக ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டேபிள் வரைக்கும் வச்சிருக்காங்க. 6 டேபிளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வரைக்கும் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. இங்கே தான் அவங்க நார்மல் செய்கிற ஐட்டங்கள், அப்புறமா பரோட்டா போடுறது, ஆஃப் ஆயில் போடுறது, அரவைக்காய் போடுறது, எல்லா விஷயங்களும் அவங்க வந்து இங்கே தான் செஞ்சுருக்காங்க. அண்ட் தென் பார்சல் கட்டுற விஷயம் எல்லாமே வந்து அவங்க இதான் நடந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அதுவே தெரியும். அங்கே இலையை எடுத்து பார்சல் கட்டுற விஷயம், அதுக்கப்புறமா சால்னா குழம்பு எல்லாமே வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். அண்ட் தென் அந்த சைடும் உங்களுக்கு சொல்ல தெரியுமா, ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்கு. இப்போ நாங்கள் அங்கே தான் உட்கார போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ இதான் அந்த ஃபேமிலிஸ் எல்லாருமே சேர்ந்து உட்காரக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து இதுதான். இங்கே வெளியே வந்து ஒரு 2 டேபிள்ஸ் இருக்கும். ஸோ 2 டேபிள்ஸ் 4 சேர்ஸ் அப்படிங்கும் போது 8 பேர் வரைக்கும் உட்காரலாம். இது வந்து இன்னொரு ரூம். இங்கே வந்து 2 டேபிள் வரைக்கும் இப்போதைக்கு போட்டிருக்காங்க. அதாவது கூட்டம் அதிகமாக வந்துச்சுன்னா அதை வந்து 3 டேபிள் ஆக்கிடுவாங்க. ஸோ ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப சூட்டான இடம், கூட்டத்தில் உட்கார வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூட்டான இடம். ஸோ ஒவ்வொரு டேபிளுக்கும் வந்து 4 சேர்ஸ் அந்த மாதிரி கணக்கில் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ கூட்டம் அதிகமாச்சுன்னா எக்ஸ்ட்ரா டேபிள் போடுற கூட அவங்களுக்கு இங்கே இடம் இருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த ரூம். ஸோ நாங்கள் வந்து இப்போ உள்ளதான் உட்கார போகிறோம். ஆக்சுவலாக அதான் வந்து ஈஸியாக இருக்கும், வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே அது ஈஸியாக இருக்கும், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ நாங்கள் உள்ளே உட்காந்து சாப்பிட போகிறோம், என்னெல்லாம் ஆர்டர் பண்ண போகிறோம், யாரே என்னெல்லாம் சாப்பிட போகிறாங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். சாப்பிட்டு நம்ம பேசலாம் என்ன. ஸோ எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு உள்ள வந்து. ஸோ இந்த இதெல்லாம் வந்து யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே வீடியோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா, அதனால இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து அந்த அண்ணனை கூப்பிட்டு கேட்போம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க சொன்னா மட்டும்தான் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ அந்த அண்ணன் வரட்டும், அந்த அண்ணன் வந்து நம்ம என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இந்த அண்ணன் வந்து அண்ணா என்னெல்லாம் இருக்குண்ணா? சாப்பாடு, பிரியாணி, பரோட்டா, கறியில நாட்டுக்கோழி, வடை, சிக்கன் மசாலா, சுக்கா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறோம். சில்லி, சிக்கன் போனஸ், ஓகே, சிக்கன் சாப்ஸ், ரைட், ஓகே. பரோட்டா வந்தாச்சு. வாட்டா ரொட்டி, 2 வாட்டா ரொட்டி, ரம்மா பரோட்டா. இது காடை கேட்க போறேன். எனக்கு சாதா சிக்கன் பாத்தீங்களா? பரவாயில்ல, உங்க தயவால நீங்க இந்த கடையை சஜஸ்ட் பண்ணனால நாங்க இங்க வந்து சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் டைம் ரம்மா ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்குறோம். நாட்டுக்கோழி ஆர்டர் பண்ணாங்க அதை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு அந்த வாசனை எல்லாம்? இந்த மசாலா வாசனை கும்முன்னு இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த சிக்கன் சால்னா வந்துட்டு, ஸோ வந்து நான் வந்து ஃப்ரை சிக்கன் சொன்னேன், அது வந்து ஆன் த வேல இருக்கு. இது வாசனை வேற மாதிரி இருக்கா. சாப்பிடணும், முதல்ல சாப்பிட்டு தான் இப்போ எதுனாலும் பேசணும். சில்லி சிக்கன் வந்துச்சு. நான் ஆர்டர் பண்ண சில்லி சிக்கன் ரம்மா ஹோட்டல் வந்துட்டு. ரம்மா ஹோட்டல் சில்லி சிக்கன். கேமராமேன் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா நாங்கெல்லாம் சாப்பிட்றோமா, பொறுக்க முடியல, காண்டு. ஆர்மனேரி ரம்மா ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட 20 years தான் இங்க இருக்கான், இதே இடத்துல தான் இருக்கான்.
ஸோ என்ன இந்த இடத்த மட்டும் அதாவது ஃபேமிலி சீட்டிங் ஏரியா இருக்கு தெரியுமா, இதை மட்டும் புதுசா கட்டியிருக்காங்க போல இருக்கு. இப்ப நான் வந்து இந்த பிள்ளை பேசிக்கிட்டே இருக்காங்க, சாப்பிடவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள இங்க ஏப்பெல்லாம் விட்டாங்க. சரி நீங்க இப்ப சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறீங்க, சூப்பரா இருக்கு. சரி ஓகே, இங்க புல்ஸ் கேப்சர் காடை பாதி காணோம், என்ன எப்படி இருக்கு? இது நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, உங்களுக்கே தெரியும். பாதி கடையை காணும். அப்புறம் டேஸ்டா இருக்கு, என்ன அவ்வளவு சுவையா இருக்குன்னு அர்த்தம். சுவையா இருக்கு. சோ நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட போய் இப்பதான் வாயை எடுத்து வைக்க போறேன். இந்த பொறப்பு தான் சூப்பரா இருக்கு சாப்பிடுறதுக்கு. உரப்பு கம்மியா, அந்த ஸ்வீட்னஸ் தெரியுது அந்த இந்த சிக்கன் கிரேவில. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா திக்கா, ரொம்ப தண்ணியா இல்லாம சாப்பிடுறது நல்லா இருக்கு. தேங்க்யூ என்னோட செல்ஃபிஃபுல்லா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஹோட்டலை வந்து கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணதுக்கு. இல்லாட்டி இவ்வளவு டேஸ்டான ஃபுட்டை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. வந்து சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணேன். ஸோ பயங்கரமா சுடுது, எடுக்கணும்ல. சிக்கன் நல்லா சாஃப்டா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு சாப்பிடுறது. மைக்ரேட் பண்ணி வைப்பாங்க தெரியுமா, அந்த மசாலா, அந்த மசாலா ஃபிளேவர்ஸ் நல்லா இருக்கு. இஞ்சி பூண்டு அந்த மாதிரி எல்லாமே டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் தூக்கலா போட்டு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க தோசை, இடியாப்பம், சாப்பாடு, பிரியாணி, ரொட்டி, இந்த மாதிரி எல்லா சாப்பாடுமே இங்க இருக்கு. அண்ட் தென் சைட் டிஷ் பாத்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி, பிராய்லர் சிக்கன், அதுக்கப்புறமா சிக்கன் சுக்கா, சில்லி சிக்கன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சைட் டிஷ் வெரைட்டில வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. நான் பாப்பாட கேட்கவே இல்லை, மறந்தே போயிட்டேன். பாப்பா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நீங்க ஆர்டர் பண்ண சில்லி சிக்கன் கூட நல்லா இருக்கா? ஓகே, நாங்க ஆர்டர் பண்ண சில்லி சிக்கன் கூட சூப்பரா இருக்கா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போல இருக்கு. இல்லாட்டி அவங்க வாய்க்கு வந்து சொல்லவே மாட்டான். இடியாப்பம் நாங்க இடியாப்பம் பூஸ்ட் கேப்சூல் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அடுத்த ரவுண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான டேஸ்ட், ஒவ்வொரு விதமான சாப்பாடு நல்லா இருக்கு. இந்த மாதிரி இல்ல நான் எந்த ஹோட்டலுக்கு தான் சஜஸ்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா நாங்க அங்க போய் இந்த மாதிரி நல்லா வளைச்சு சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போறோம். இந்த மாதிரி சாப்பிட்டா இடியாப்பம் நான் எங்கேயும் பார்த்ததுல சாப்பிட்டது கிடையாது, இங்கேதான் சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இவங்களே ஏதோ ஒரு சின்ன சஜஷன் சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னப்பா சொல்லுங்க. சூப்பரா இருக்குப்பா. சரி வேற இந்த இது ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப சண்டை போட்டாங்க. ஆமா, தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாம உங்க ஊர் சைட்லயும் இந்த மாதிரி ஃபேமஸான ஹோட்டல்ஸ் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லொகேஷன் அந்த கடையோட பேரோட கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அங்க போய் சாப்பிட்டு உங்களுக்காக ஒரு vlog எடுத்து போறோம் கண்டிப்பா. இப்போ வந்து சாப்பிடுறோம், சரியா? சாப்பிட்டுட்டு திரும்ப கேஸ் பண்ணி நாங்க எதிர்த்து முடிச்ச உடனே பிளர்ரோட கோட்டா ஸ்டார்ட் ஆயிட்டு தனியா இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்துட்டு தனியா உட்காந்து ஃபுல் கட்ட போறாங்க. நம்ம சூரி சார் பரோட்டா பிச்சு போட்டார்ல அதே ஸ்டைல்ல பிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ வேற லெவல்ல இருக்கு. என்னது எல்லா சைட் டிஷ்ஷையும் சேர்த்து குழப்பி அடிக்கிறான். இங்க சுக்கா, இங்க சிக்கன் கிரேவி, இங்க வந்து சில்லி சிக்கனு, இது வந்து காடை கிரேவி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. சரி, இவனை வந்து நம்ம இப்போ நோட் பண்ண வேண்டாம். ஆமா, கண்ணு போட்டுறாதீங்கப்பா. வாங்க நம்ம அங்க போயிருவோம். எப்படி இருக்கு? சாப்பிட்டு சொல்றேன். அதுக்குள்ள நம்ம போய் பேச வந்துருவோம். வெளியே வரும்போது தான் இது வரைக்கும் நம்ம எந்த செட்டு கடையிலயும் பார்க்காத பீடா வச்சிருந்தாங்க. உடனே எடுத்துட்டு இந்த பீடா. சோ ஸ்வீட்டடு கொண்டாடு. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. உள்ள நீங்க பாத்துருப்பீங்க பிளர்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இந்த பக்கம் வந்தாச்சு. உங்கள்கிட்ட
ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை பேசி முடிப்போம் அப்படின்றதுக்காக நான் இந்த பக்கம் வந்தாச்சு. ஸோ ஃபுட் பிளாக் போட்டதுலேருந்து எல்லாருமே நிறைய விதமான சப்போர்ட்ஸ் அதை வந்து கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து நிறைய சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுட் பிளாக் வீடியோஸில் புதுசாக வந்த வீடியோஸை நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வேறு இருக்குது. இந்த ஊரில் போய் எடுங்க, இந்த ஹோட்டலில் போய் எடுங்க, நல்லா இருக்கும், இது எங்கள் ஊரில் இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஃபேமஸ், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர், அதாவது நிறைய சப்ஸ்கிரைபர் சொன்ன ஒரு இடம் தான் இந்த ஆர்மனேரி ரம்மா ஹோட்டல் திருச்செந்தூர் ரோட்ல இருக்கிறது. ஸோ உண்மையிலே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. உழைப்பு அதிகமா இல்லாம ஒரு மாதிரி இனிப்பு ஃபிளேவர்ல எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் அரவைக்கடை இல்லாம நாங்கள் சாப்பிட மாட்டோம். நாங்களே வந்து அந்த அரவைக்கடை அவாய்ட் பண்ணிட்டு இவ்வளோ டிஷ்ஷஸை பார்த்தோன்னா அதை மறந்துட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆர்மனேரி ரம்மா ஹோட்டலை ரெக்கமெண்ட் பண்ண அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி உங்கள் ஊர் சைடாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்கள் ஏரியா சைடு இந்த மாதிரி ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அங்கேயும் வந்து நல்லா ஒரு ஃபுல் கட்டிடுவோம். ஸோ இதோட இந்த ஆர்மனேரி ரம்மா ஹோட்டல் பிளாக் வந்து இதோட ஃபினிஷ் ஆகுது. ஸோ நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபுட் பிளாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன